நடிகை கன்சிகா மோட்வானி அவர்கள் நடிக்கக்கூடிய காந்தாரி திரைப்படம் குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம். அதற்கு முன்பு உங்களுக்கு கன்சிகா மோட்வானி அவர்களை மிகவும் பிடிக்குமென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். முழுக்க கன்சிகா மோட்வானி அவர்களை மையப்படுத்தி காந்தாரி என்ற ஒரு திகில் திரைப்படத்தை எடுக்கின்றார்கள். மேலும் இந்த திரைப்படத்தின் டைரக்டர் யார் என்றால் காந்தாரி திரைப்படத்தின் டைரக்டர் ஆர் கண்ணன். மேலும் இந்த திரைப்படத்தில் கன்சிகா மோட்வானி அவர்களுடன் இணைந்து மெட்ரோ சிரீஸ் அவர்கள் நடிக்கின்றார். மேலும் பிரிகிடா அவர்கள் நடிக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. திகில் திரைப்படம், அதாவது பேய் திரைப்படம் என்றெல்லாம் நாம் அழைக்கக்கூடிய திரைப்படம் போன்றுதான் இந்த காந்தாரி திரைப்படம் இருக்கப் போகின்றது. மேலும் வழக்கம்போல்தான் திரைப்படம் என்பது அனைத்து மக்களையும் கவரக்கூடிய ஒன்றாக இருக்கும். அது மட்டும் அல்லாது பேய் படம் அல்லது திகில் படம் அல்லது ஹாரர் படம் என்பது ஒரு சாரார் மிகுந்த திரைப்படமாக இருக்கும். அதாவது ஒரு சாரார் ரசிகர்கள் மிகுந்த திரைப்படமாக இருக்கும். ஏனென்றால் மிகவும் விரும்பி பேய் படங்களையும் திகில் படங்களையும் ஹாரர் ஃபில்ம்களையும் பார்க்கக்கூடிய ஒரு ரசிகர் பட்டாளம் நம்முடைய நாட்டில் அதிகம். எனவே இந்த திரைப்படம் அந்த ஜேர்னலில் மிகவும் அதிகமாக மக்களால் பார்க்கப்படக்கூடும் என்று நம்பப்படுகின்றது. ஏற்கனவே கன்சிகா மோட்வானி அவர்கள் பல பேய் திரைப்படங்களில் பேயாகவும் அந்த கேரக்டரை எடுத்தும் நடித்திருக்கின்றார். எனவே கன்சிகா மோட்வானி அவர்களுக்கு இந்த திரைப்படம் புதிதல்ல. இந்த ஜேர்னலில் ஆல்ரெடி நிறைய திரைப்படங்கள் நடித்திருப்பதால் இந்த திரைப்படம் அவருக்கு மிகவும் எளிமையாக இன்னமும் மெருகூட்டி நடிக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு அந்த கன்சிகா மோட்வானி ஹீரோயின் அவர்கள் வந்திருப்பார். மேலும் திகில் நிறைந்த திரைப்படங்கள் என்பதால் வழக்கம்போல் ஒரு பேய் திரைப்படத்தில் அரண்மனை இருக்கும், அரண்மனைக்குள் பேய் இருக்கும், பழைய அரண்மனையை சுத்தம் செய்யும் பொழுது பேய் வரும் போன்ற பல விடயங்கள் இதற்கு முன்பு வந்த பல திரைப்படங்களில் மிகவும் அதிகமாக மக்களால் ரசிக்கப்பட்ட திரைப்படங்களாகிய சந்திரமுகி போன்ற திரைப்படங்களிலெல்லாம், அரண்மனை 1, 2 போன்ற திரைப்படங்களிலெல்லாம் காட்டப்பட்டுள்ளது. இதை தவிர்த்து இந்த திரைப்படத்தில் என்ன புதுமையாக இவர்கள் வைத்திருப்பார்கள் என்பது திரைப்படம் வந்த பிறகுதான் தெரியும். நிச்சயமாக புதுமையை புகுத்தினால் படம் என்பது பல நூறு நாட்கள் ஓடும் என்பதில் மாற்று கருத்தில்லை. புதுமையை விரும்பக்கூடியவர்கள் தான் நம்முடைய தமிழ் மக்கள். நிச்சயமாக இந்த திரைப்படத்திலும் ஏதாவது ஒரு புது கதையை இணைத்திருப்பார்கள் என்று நம்பப்படுகின்றது. இந்த திரைப்படம் வந்த பிறகு மக்களால் கொண்டாடப்படுகின்றதா அல்லது மக்களால் பெரிதாக விரும்பி பார்க்கப்படுகின்றதா அல்லது மோட்வானி அவர்களுக்கு இன்னமும் ஒரு மெருகூட்டப்பட்ட ஒரு ரசிகர் பட்டாளம் அவர்களுக்கு கிடைக்குமா என்பதை படம் வந்த பிறகு நிச்சயமாக நாம் அதை பற்றி பேசலாம். அல்லது ட்ரெய்லர்கள் வந்த பிறகு நாம் அந்த திரைப்படத்தை குறித்து விவாதிக்கலாம். ஆர் கண்ணன் அவர்கள் இயக்கக்கூடிய இந்த திரைப்படத்தில் கன்சிகா மோட்வானி, மெட்ரோ சிரீஸ் என பலர் நடித்திருக்கும் திகில் திரைப்படம். இந்த திரைப்படத்தின் இசை மற்றும் பின்னணி இசையை முத்து கணேஷ் அவர்கள் இசையமைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு பேய் திரைப்படம் அல்லது ஒரு திகில் திரைப்படத்திற்கு மிக முக்கியமான ஒரு விடயம் பிஜிஎம். இந்த பிஜிஎம் மிக சிறந்த அமைப்புகளை ஏற்படுத்தினால்தான் படம் முழுமையாக ஒரு ரசிகரை கொண்டு போய் சேர்க்க முடியும். ரசிகர்களுக்கு பெரிதும் விரும்பக்கூடிய இடத்தில் பிஜிஎம்களை அதிகமாக இசைத்து இந்த திரைப்படத்தை, அதாவது திகில் நிறைந்த திரைப்படங்களை கொண்டு செல்வது என்பது சாலச்சிறந்த ஒன்றாக இருக்கும். பார்க்கலாம் இந்த திரைப்படத்தின் பிஜிஎம் எந்த அளவிற்கு எந்த மாதிரியாக மக்களால் ஈர்க்கப்படுகின்றது என்பது குறித்து. மொத்தத்தில் இந்த திரைப்படம் என்பது வருகை 2026 இருக்கும் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது. பார்க்கலாம், அதற்கு முன்பே ஒருவேளை படக்குழுவினர் திரைப்படத்தை அறிவித்து வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. பார்க்கலாம் திரைப்படம் வந்த பிறகு எந்த அளவிற்கு இது மாஸ் ஹிட்டை கொடுக்கிறது கன்சிகா மோட்வானிக்கு என்று. மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.